வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரில் நாளை முன்னெடுக்கப்பட உள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு. மன்னாரை மீட்டெடுப்பதற்கு தங்களை தவிர வேறு யாரும் கிடையாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 அதிகரிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மன்னாரில் நாளை முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ். மார்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நாளை திங்கட்கிழமை மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ். மார்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாளை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு குரலாக நாளை மாற்ற எண்ண உள்ளோம். ஆகவே நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே எல்லோரையும் நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். முதலாவது எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை உங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நான்காவது, எங்களுடைய 3 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுற செய்வதன் மூலமாக மாபெரும் கண்டன பேரணி நாளை 10 மணிக்கு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகரப்பகுதியில் 2 மணித்தியாலங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஒலிக்க செய்து அதனுடைய அடையாளமாக எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம். ஆகவே நாளைய நாளில் எல்லா தொழிலாளர்களும், மீனவ தொழிலாளர்கள், விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள், ஏனைய தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள், சிகை அலங்கார சங்கத்தினர், ஏனைய சங்கத்தில் எல்லா அமைப்புகளும் நாளைய நாளிலே எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு, எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்கின்றேன். போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்போம் என போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். மன்னாரை மீட்டெடுப்பதற்கு தங்களை தவிர வேறு யாரும் கிடையாது என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
காற்றாலையால் மன்னாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்துவது கனிய மணல் அகழ்வு. அதனை நாம் நிறுத்தியுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னாரை மீட்பதற்காக, மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது வேறு எதுவுமல்ல, கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து. அப்போ அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றாலை மின் நிலையம் அமைக்கின்ற பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை. அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம், வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள், இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள், அவர்கள் அந்தந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள். அங்கே மீன்கள் வரவில்லையா, உயிரினங்கள் வரவில்லையா, பறவைகள் வரவில்லையா, அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை தேடிப்பார்கள். அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார். வேறு எதுமல்ல, உங்களுக்கு பின்னால், இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மன்னார் தீவு என்பது, அப்போ அந்த மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தை விட உயரம் குறைவானது. ஒரு வெள்ளம் வருமாக இருந்தால் முழு மன்னார் நகரையே அல்லது மன்னார் பிரதேசமே நீரில் மூழ்கி விடுகின்றது என்று மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த குற்றச்சாட்டில் வைக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்பது தான் வேறு, அந்த பிரதேசத்திற்கான உரிய அபிவிருத்தி வேலைகளை, அந்த நீரை அகற்றுவதற்கான வேலைகளை எப்படி செய்வது, அதற்கான மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலத்திலும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அப்போ இவ்வாறான நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தடுக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த செயற்பாடுகளையே, அந்த கருத்துக்களையே நாங்கள் தேர்தல் காலகட்டங்கள் போது குறிப்பிட்டமே தவிர, உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது தர்க்க ரீதியாகவும் சரி, விஞ்ஞான ரீதியாகவும் சரி, எந்த விதமான அடிப்படை இல்லாத விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த விஷயங்களுக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோமே தவிர வேறு எதுக்கும் அல்ல. காற்றாலைக்கு எதிராக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு மக்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து உள்ளூர் மக்கள் நடத்திய போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தியர்கள் மீதும் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்படுகின்றது. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருத்தந்திர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்து மன்னார் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் கட்டைக்காடு பங்கு தந்தை தலைமையில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே, மன்னாரை அழிக்காதே, வேண்டாம் வேண்டாம் காற்றாலை திட்டம் வேண்டாம், அல்லாதே அல்லாதே, எமது மண்ணை அல்லாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் இன்று 4வது நாளாக நடைபெற்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று 4வது நாளாக நடைபெற்றது. குறித்த போராட்டம் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இன்றைய போராட்டத்தில் யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் அதிகளவில் கலந்து கொண்டனர்.
அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி இன்றைய போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அரசாங்கம் அந்த நீதி என்ற விடயத்தை கைவிட்டுவிட்டு நல்லிணக்கம் என்ற பெயரில் உண்மை கண்டறிகின்ற என்ற பெயரில் காணாமலாக்கப்பட்டோருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நியாயத்தை கொடுக்குறன்ற பேரில் குழுக்களை உருவாக்கி போட்டு நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக நஷ்டஈடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறேன். ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் வகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சிகளை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் நடக்கும் அரசாங்கம் தங்களை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து ஏமாற்றுகின்றதென்ற செய்தியை வெளிக்காட்டுவதும் தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள் திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பதும் அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வழி இருக்கின்ற கருத்துக்களை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம். இன்றைய நாட்களிலே நடைபெறுகின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் நடைபெறுகின்ற இந்த நேரம் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அமர்வுகள் கூட தமிழ் மக்களுக்கும் இந்த போராட்டத்தினுடைய பெறுமதியானவர்களுக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் அமையவில்லை. இன்னும் அது காலம் இழுபடுகின்ற விடயமாகவே இருக்கிறது என்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் அந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஒரு கனதியான நடவடிக்கையை பெறுமதியான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் எடுக்க வேண்டும். இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். இலங்கையை ரோம் சட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டும். அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் பிரயோகிக்க வேண்டும். அந்த ரோம் சட்டத்துக்குள் இலங்கை உள்வாங்கப்படுகிற பொழுதுதான் அடுத்த ஒரு ஐசிசியோ ஐசிஜேக்கோ இதை கொண்டு போகக்கூடிய நகர்த்தக்கூடிய அடுத்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். அந்த விடயங்களில் அதிகமான கர்சனையோடு தான் நாங்கள் செயல்படுகின்றோம். தொடர்ந்தும் எங்கள் மக்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் எங்களுடைய ஆதரவும் அதுக்கான போராட்டத்துக்கான முழுமையான செயல்பாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கும். எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் இன்றைக்கு 17 வருட காலமாக நாங்கள் நீதி கேட்டுத்தான் வந்தோம். எங்களுக்கு இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டுத்தான் வருகின்றது. இப்போதும் இந்த அரசாங்கத்தை இவரையாவது அரசாக நாங்கள் கொண்டு வருவதற்கு எவ்வளோ முயற்சி செய்து ஒரு ஆள் மாற்றத்தை பார்ப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் அவரை வரவச்சினாங்கள். அவர் எங்களுக்கு இப்படி எங்களுக்கு மாற்றத்தை தருவார் என்று தான் நினைச்சினாங்க. ஒரு மாற்றம் இல்லை. மட்டையில் ஊறிய குட்டை மாறித்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எதையுமே நம்ப தயாரில்லை. எங்களுக்கு சர்வதேசம் தான் எங்களுக்கு திருப்பி நீதி வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கின்றோம். இல்லை, எங்களுக்கு ஒரு பாரிய அளப்பெரிய சாட்சி ஒன்று இருக்குது. சோமவஞ்ச ராஜபக்ச அவர் இன்றைக்கு இந்த செம்மணியில் நின்று கிருஷாந்தி கொலை வழக்கோடு இன்றைக்கு உள்ளுக்கு இருந்து தண்டனை அனுபவித்து கொண்டு வர்றார். அவருடைய கூற்றுக்களின்படி இந்த செம்மணிக்குள்ள 600 தொடக்கம் 800 வரையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாக ஒரு பெரிய சாட்சி இருக்குது. இந்த சாட்சி மட்டும் எங்களுக்கு போதுமானது. இந்த சாட்சியை நாங்கள் சரியாக இந்த இனம் பயன்படுத்துமாக இருந்தால் பல்வேறுபட்ட விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வரும். இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய நியாயம் உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய தேவை இருக்குது. அந்த கடப்பாடு அந்த நாடுகளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்திலிருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெறும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஆதரவாக அம்பாறை தம்பிலுவில் பகுதியிலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் அம்பாறை மாவட்டத்தின் தம்பிலுவில் பகுதியில் 2வது நாளாகவும் நடைபெற்று வருகின்றது.
யாழ்ப்பாணம் செம்மணியில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அம்பாறையில் நேற்றைய தினம் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் தலைவி திருமதி செல்வராணி தலைமையில் 2வது நாளாக இடம்பெறும் போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் தலைவி ஆனா அமலின் நாயக்கி தலைமையிலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் காரதீவு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பாஸ்கரன், இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட கிளையின் தலைவர் சட்டத்தண்ணி நிதான் சென் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழகம் கரூரில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்துக்கு அதிகளவான பெண்கள், குழந்தைகள் சென்றிருந்தனர். பிரசாரம் நடைபெறும் இடத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்தால் அங்கு மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு மத்தியில் விஜய் அந்த பிரசார கூட்டத்தில் பேசினார். தொடர்ந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அந்த பகுதியின் அருகேயுள்ள கடையின் முன்பகுதியில் தென்னங்கீட்டுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரைகள் சரிந்து விழுந்தன. அதில் அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்தனர். இதில் பெரும்பாலானவர்கள் சுமார் 6 வயது முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், சிறுமியர்கள் ஆவர். இதனையடுத்து மயக்கம் ஏற்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களை உறவினர்கள் மற்றும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனித்தனியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மயக்கமடைந்த சிறுவர்களை அவர்களது உறவினர்கள் கதறி அழுதவாறு தூக்கிச் சென்றனர். இதனையடுத்து கூட்டம் நடந்த இடம் அருகே பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். அங்கு ஏராளமானவர்கள் திரண்டிருந்த நிலையில் அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் கலைந்து செல்லாததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைந்து போகச் செய்தனர். இதனால் அந்த இடம் கலவர பூமி போல் காட்சியளித்தது. இதற்கிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், சிறுமியர்கள் காணாமல் போனார்கள். விழா ஏற்பாட்டாளர்கள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து சிறுவர், சிறுமிகளை மீட்டு அவர்களது பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் முதற்கட்ட தகவல் படி 39 பேர் பலியாகி இருந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு நபர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. இதில் 10 பேர் குழந்தைகள், 17 பேர் பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானில் உள்ள இலங்கையர்களை சந்தித்தார். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று டோக்கியோவில் ஜப்பானில் உள்ள இலங்கை சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். ஜப்பானுக்கான தனது 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை ஜனாதிபதி நேற்று ஆரம்பித்து ஜப்பானை சென்றடைந்த ஜனாதிபதி டோக்கியோவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்தித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹால்டன் இல்லத்தில் மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் இன்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தங்களையில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கதிர்காமம் சென்று கொழும்புக்கு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்துக்கு சென்று அவருடன் சுமூகமாக கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான சாகல ரத்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இதன்போது சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு ஆதரவை வழங்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்ததுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் நலன் தொடர்பிலும் கேட்டறிந்தார்.
யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைதான 12 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 12 பேரும் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடியில் ஈடுபட்ட காரைக்கால் மீனவர்கள் 12 பேர் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடம் இருந்து மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகு இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டு கடற்படையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவல்துறை நீதவான் இல்லத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அக்டோபர் 1ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. கோப் குழுவினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் மற்றும் அதன் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் நிஷாந்த் சமரவீர தெரிவித்துள்ளார். தற்போது கோப் குழு 457 அரசு நிறுவனங்களை கொண்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனங்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி பரவிப்பஞ்சான் கிராமத்தில் வாழும் மக்கள் நீர் இல்லாமல் அவதிப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரவிப்பஞ்சான் கிராமத்தில் வாழும் மக்கள் நேற்று முதல் நீர் இல்லாமல் அவதிப்படுவதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் நீரையே தாம் நம்பியுள்ளதாகவும் குறித்த நீர் விநியோகம் நேற்று முதல் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். தண்ணியை இந்த பைப் லைன் தண்ணியை தான் பார்த்து நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் இந்த கிணத்துல உள்ள தண்ணி எல்லாம் மஞ்சள் தண்ணியாக வந்துடும். வாய்க்கால் பூட்டினோன்னா தண்ணி மஞ்சள் தண்ணியாக வந்தார். பிள்ளைகளென்ற பள்ளிக்கூட உடுப்பு துவைக்க முடியாது. நேற்று 4 மணிக்கு தண்ணி இல்லாமல் போனது. நேற்று தண்ணி இல்லாமல் போய் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த முகங்கழுவையில் இன்னும் பிள்ளைகளுக்கு சமையலும் இல்லை. காலை சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகளுக்கு பெரிய சோர்வாக இருக்குது. இந்த இதில் எல்லா இடத்துக்கும் போகுது தண்ணி. இந்த கிளிநொச்சி பரவி பஞ்சானுக்கு மட்டும்தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூட உடுப்புகள் துவைக்கணும். பள்ளிக்கூட உடுப்புகள் என்ன மாதிரி சொன்னால் தண்ணி மஞ்சள் தண்ணியாக இருக்குது, கிணத்து தண்ணி. ஆகையால் இதுக்கு என்ன நடந்தது இதுவும் மெயின் தண்ணி துறக்கும். நேற்று 4 மணியிலேருந்து தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் இதன்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து தண்ணியை பூட்டுறீர்கள். நாங்கள் காசு கட்ட தவறுனா இதாண்டா தண்ணியை வந்து பூட்டுறீர்கள். அதே மாதிரி அதுக்குரிய வட்டியே எடுக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்குரிய தண்ணியை நீங்கள் ஒழுங்காக தர்றதுக்கு தவறுறீர்கள். இதுக்கு என்ன காரணம்? ஏன் எங்கள்கிட்ட காசு எடுக்கிறீர்கள், இதன்றீர்கள், ஒழுங்காக எங்களுக்கு தண்ணியை தரணும். இதில் மேற்கொண்டு தண்ணி இல்லை. எந்த ஒரு அறிவித்தலும் இல்லை, இதுவும் இல்லாமல் வந்து எங்களோட லைனை வந்து க்ளோஸ் பண்ணினேன். மற்ற அதுக்குரிய வட்டியை வேண்டினேன். நாங்கள் முதலாக ஒரு சாதாரணமாக கூலி வேலை செய்து போட்டு வந்து இதுன்னு ஒரு இதை கேட்டால் கூடி நாளையை கட்டி போட்டு எடுப்போம்ட்டா கூட இல்லை, நாங்கள் வட்டி போட்டு தான் போவோம்ட்டா இதுலேயே நிற்கிறோம். இப்போ இதுக்கு யார் இதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க? யார் இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க? மற்றது எந்த ஒரு முன் அறிவித்தல் கூடி எங்களுக்கு தரப்படவில்லை. என்னென்னா நாங்கள் ஒரு 5-6 கேன்லையாவது நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுருந்துட்டு வேறு உடுப்பு தேய்க்கிறது வேக்காலையாவது எடுத்துருப்போம். குடிக்கிறதுக்கு கூட இப்போ தண்ணி இல்லை. விக்சித் பாரத் ஓட்டம் 2025 இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் விக்சித் பாரத் ஓட்டம் 2025 இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்த நூற்றாண்டை நினைவுபடுத்தி யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தினால் இன்று விக்சித் பாரத் ஓட்டம் 2025 நடாத்தப்பட்டது. யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் ஆரம்பமாகிய விக்சித் பாரத் ஓட்டம் பண்ணை பகுதி வரை முன்னெடுக்கப்பட்டது. பண்ணை சுற்றுவட்டமூடாக மீண்டும் திருவள்ளூர் பண்பாட்டு மையத்தை வந்தடைந்தது.
உலகளாவிய அளவில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் குறித்த விக்சித் பாரத் ஓட்டம் 2025 நடாத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னேற்ற பயணத்தை கொண்டாடுவதோடு சேவை, மனவற்றுமை மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவித்து உலகம் முழுவதும் சமூகங்களை இணைக்கும் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் பண்பாட்டு மதிப்புகளையும் வெளிப்படுத்தும் இந்நிகழ்ச்சி சமூக குழுக்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து இந்தியாவின் நண்பர்களையும் இளைஞர்களையும் இணைத்து உலகமே ஒரே குடும்பம் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை பொத்துவிலில் யானையுடன் சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் இருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணம் செய்த சொகுசு கார் யானையுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது. பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் ஊரணி காட்டுப்பகுதியில் யானையுடன் மோதிட குறித்த கார் பலத்த சேதமடைந்ததுடன் அதில் பயணித்தவர்கள் காயங்கள் எதுவுமின்றி தப்பியுள்ளனர். பொத்துவில் பிரதான வீதியில் இரவு மற்றும் மாலை நேரங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை கந்தளாய் குளத்தின் எல்லையை வரையறுக்கும் பணி இடம்பெறுகின்றது. திருகோணமலை கந்தளாய் குளத்தின் எல்லைகளை துல்லியமாக வரையறுக்கும் அடையாளக்கல் நாட்டும் பணி இடம்பெறுகின்றது. தற்போதைக்கு கந்தளாய் குளத்தை சுற்றி 28 கிலோமீட்டர் தூரம் வரை எல்லைக்கற்கள் நாட்டப்பட உள்ளன. எல்லைக்கற்களை நாட்டும் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டார். திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்மீமன, போலீசார், அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புகையிரதத்தில் மோதி உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த புகையிரதத்தில் மோதி உயிரிழந்த நிலையில் இன்று சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் நீர்கொழும்பை சேர்ந்த 60 வயதுடைய சரத் அந்தோணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி இன்று பயணித்த குறித்த புகையிரதம் சவுத்பார் புகையிரத நிலையத்தில் தரித்து நின்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துள்ளது. இதன்போது சவுத்பார் தள்ளாடி புகையிரத வீதி இரட்டைக்கண் பாலத்துக்கு அருகில் புகையிரதத்தில் மோதி உடல் பாகங்கள் சிதறிய நிலையில் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்துக்கு வந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி பீனா பிரபா நந்தன் சடலத்தை பார்வையிட்டார். இதன்போது அவரது உடைமையில் இருந்து மீட்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை வைத்து குறித்த நபர் அடையாளம் காணப்பட்டார். அவரது உடைமையில் இருந்து ஒரு தொகை பணம் மற்றும் புகையிரத டிக்கெட் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட சடலம் சென்னை மெண்டார் பொது வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் வைத்தியசாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வாகனேரியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாகனேரியில் வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் ஏனைய சில சந்தேக நபர்கள் தப்பியோடிவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது கசிப்பு உட்பட உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இன்று நண்பகல் வேளை வாழைச்சேனை போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த பண்டாரவின் வழிகாட்டலில் SJ அசங்க தலைமையிலான போதை தடுப்பு பிரிவினர் வாகனேரி கல்கனி எனும் காட்டுப்பகுதியில் இச்சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். கைப்பற்றப்பட்ட பொருட்கள் உட்பட சந்தேக நபரை வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பில் சமகால சூழலை புரிந்து கொள்ளல் மற்றும் உண்மைகளை வெளிக்கொணரல் தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கான கருத்தமர்வு இன்று இடம்பெற்றது. சமகால சூழலை புரிந்து கொள்ளல் மற்றும் உண்மைகளை வெளிக்கொணரல் தொடர்பான ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கருத்தமர்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. விடுதிகள் ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி இந்துமதி ஹரிகரதோமரின் வழிகாட்டுதலில் கல்லடி இந்து இளைஞர் மன்ற மண்டபத்தில் கருத்தமர்வு நடைபெற்றது. ஊடக சட்டம் மற்றும் தற்கால ஒழுங்குகள் தொடர்பான தெளிவூட்டல்களை சட்டத்தனி ஏனா ஐங்கரன் வழங்கியதோடு ஊடகவியலாளர்களின் வினாக்களுக்கும் விளக்கங்கள் வழங்கப்பட்டது. விழுதுகள் ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் திருகோணமலை உத்தியோகத்தர் எதிராணி சித்திரவேல் பால்நிலை மற்றும் மாண்புடன் கூடிய மாதவிடாய் தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் உத்தியோகத்தர்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவில் பிரம்மாண்டமான முறையில் சதுரங்க போட்டி இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லை செஸ் சாம்பியன்ஷிப் 2025 சதுரங்க போட்டி புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த மாபெரும் போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றமை முல்லைத்தீவு மாவட்ட சதுரங்க வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக அமைந்துள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். போட்டியில் வெற்றியூட்டியவர்களுக்கான பதக்கங்கள் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் பங்கு பெற்றிய அனைத்து வீராங்கனைகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குறித்த சதுரங்க போட்டியில் பாடசாலை மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தின் சதுரங்க போட்டி குறிஞ்சாமுனை சக்தி வித்தியாலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தின் ஏற்பாட்டில் சிறுவர்களுக்கான சதுரங்க போட்டி இன்று நடத்தப்பட்டது. குறிஞ்சாமுனை சக்தி வித்தியாலயத்தில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தின் பதில் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி சிவசங்கரி கங்கேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற போட்டியில் மண்முனை மேற்கு கல்விக் கோட்டத்தை உள்ளடக்கிய பாடசாலை மாணவர்கள் 260 பேர் கலந்து கொண்டனர். பிரதேச சபை தவிசாளர் கோபாலபிள்ளை, பிரதீப் கல்வி பணிப்பாளர் வைசி சஜீவன், இணைப்பாளர் ஏ ஜேகரன் மற்றும் சதுரங்க போட்டி நடுவர்கள் கல்வி திணைக்கள அதிகாரிகள் என பலரும் ஆரம்ப நிகழ்வில் பங்கெடுத்தனர். மட்டக்களப்பு அமிர்தகளி தூய கப்பலேந்தி அன்னை ஆலய வேடாந்த திருவிழா கொடியிறக்கத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்திற்குட்பட்ட அமிர்தகளி தூய கப்பலேந்தி அன்னை ஆலயத்தின் 217வது வேடாந்த திருவிழா கூட்டு திருப்பலியுடன் கொடியிறக்கப்பட்டு நிறைவு பெற்றது. கடந்த 19ஆம் தேதி பங்கு தந்தை மேருஷன் கென்ரிக் அடிகளாரின் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 9 நாட்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு நேற்று மாலை நற்கருணை ஆராதனை வழிபாட்டுடன் அன்னையின் திருச்சொரூப பவனி இடம்பெற்றது. இன்று இடம்பெற்ற ஆலய வேடாந்த திருவிழா விசேட திருவிழா கூட்டு திருப்பலியினை மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர் அருள்பணி ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் தலைமையில் ஆலய பங்கு தந்தையும் இணைந்து ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியினை தொடர்ந்து ஆலயமுன்றலில் இடம்பெற்ற அன்னையின் திருச்சொரூப ஆசீர்வாதத்துடன் கொடியிறக்க நிகழ்வு இடம்பெற்றது. கப்பலேந்தி அன்னையின் திருச்சொரூபம் வாவியில் கொண்டு செல்லப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். திருவிழா திருப்பலியில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்த பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று யாழில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகிய வணிக பிரிவு மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று யாழில் இடம்பெற்றது. இறை வணக்கத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தலைமையுரை விருந்தினர்கள் உரை, சாதனை புரிந்த மாணவர்களின் அனுபவ பகிர்வுகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன. இதன்போது சுமார் 50 மாணவர்கள் பதக்கம் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு கல்லடி கமநல சேவை நிலையத்தில் வாணி விழா நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி கமநல சேவை நிலையத்தில் பெரும்ப உத்தியோகத்தர் MIM பாய்ஸ் தலைமையில் வாணி விழா பூஜை நிகழ்வுகள் இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றன. கமநல சேவை நிலையம் மங்கள தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சரஸ்வதிக்கு சகலகலா வெள்ளி மாலை தேவார பாராயணம் இசைக்கப்பட்டு பூஜைகள் இடம்பெற்றது. கல்லடி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ஹரிஹர சர்மா குருக்கள் தலைமையில் பூஜைகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நானுஓயாவில் விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் நானுஓயா ரயில் நிலைய வாகன திரைப்பட வளாகத்தில் நேற்று நடைபெற்றன. உலக சுற்றுலா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27 1980 ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் நானுஓயா ரயில் நிலைய வாகன திரைப்பட வளாகத்தில் பொருளாதார வளர்ச்சியில் பங்களிப்பு செலுத்துவதை கொண்டாடும் நோக்கில் விசேட நிகழ்வுகள் நானுஓயா சுற்றுலா சாரதிகள் சங்கத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றன. நிகழ்வில் ஆரம்ப நிகழ்வாக அதிதிகளுக்கு மலர் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் நுவரெலியா தெலவாக்கல பிரதான வீதியில் இருந்து நானுஓயா ரயில் நிலையம் வரை பாடசாலை மாணவர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்புடன் அதிதிகள் அழைத்து வரப்பட்டனர். இவ்விழாவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பும் நல்கப்பட்டது. இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிலர் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். குறித்த நிகழ்வின் போது நானுஓயா புகரது நிலையத்தில் இருந்து ரயிலில் பயணிக்க வருகை தந்த சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் பயணிகளுக்கு உணவு உள்ளிட்ட சிற்றுண்டிகள், குடிநீர் போத்தல்கள் ஆகியன வழங்கப்பட்டன. இதன்போது நானுஓயா புகரது நிலைய உயர் அதிகாரிகள், நுவரெலியா நகரில் இயங்கும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா விடுதிகளின் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், நுவரெலியா சுற்றுலா போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள், நானுஓயா போலீஸ் நிலைய அதிகாரிகள், நானுஓயா பகுதிக்குட்பட்ட பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மணற்பகுதி புத்தூர் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் அறநெறி பாடசாலையின் ஓராண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மணற்பகுதி புத்தூர் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய அறநெறி பாடசாலையின் ஓராண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு நேற்று மாலை முத்தமிழ் அரங்கம் நடைபெற்றது. வீனஸ் விளையாட்டுக் கழக அரங்கில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. அறநெறி பாடசாலையின் பொறுப்பாசிரியரான மூனா ராஜவரோதியம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கோப்பாய் பிரதேச செயலகத்தின் இந்து கலாசார உத்தியோகத்தர் மஹிந்தினி விஜயகுமார் கலந்து சிறப்பித்தார். நிகழ்வில் அறநெறி மாணவர்களின் தெய்வீக இசை, சிறுவர் நடனம், கோலாட்டம், திருக்குறள் ஓதுதல், மண்ணுக்குள் மறையுண்டு போனவை மறுபடியும் உயிர் பெற வேண்டும் எனும் தலைப்பிலான கவியரங்கம், முதியோர் உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் எனும் சிறுவர் நாடகம், காத்தவராயன் சிந்து நடை கூத்து என்பன இடம்பெற்றிருந்தன. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.